புளிய மரத்தில் ஒரு புளியும் காணல. சின்ன மரங்கிறதுனால என்ன பூக்கலையோ? புளி காய்க்கணும்னா அது புளிய மரமாக இருக்கணும். வேப்ப மரத்துலலாம் புளியங்காய் காய்க்காது. ஆமாம், இது வேப்ப மரம். புளிய மரம் அங்கெல்லாம் இருக்குது. அங்கே டான்ஸ் ஆடி இருக்கக்குள்ள எங்கள் மரமாக வர்றதுக்குள்ள நம்ம புளியை போய் பறிப்போம். ஏக்கா, நீங்கள் 2 பேரும் போய் புளியை பறிங்க. நான் போய் உப்பு எடுத்துட்டு வந்துடுறேன். நீ அங்கே எதுக்காக போகிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒன்று அங்கே போண்டாம், எங்கள் கூடயே வா. நான் ஒன்றும் அங்கே உமாவை பக்கம் போகல. அந்த புளிய மரத்துக்கு கீழே கல்லெல்லாம் இருக்குல்லக்கா, அதில் உட்காந்து புளியை சாப்பிடங்கிறதுக்காக தான் உப்பு எடுக்க போகிறேன். நீ ஒன்றும் உப்பு எடுக்க போண்டா, நம்ம போய் புளியை பறிப்போம். அப்புறமா அங்கே போய் இருந்து தும்போம். புளியெலாம் ரொம்ப ஒசரத்தில் கிடந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பறிக்கிறது கேட்டுமா? ஏக்கா, பக்கத்தில் எங்கேயாவது கம்பு கிடந்துச்சுன்னா அடித்து பறிப்போம். பக்கத்தில் ஓடி கம்பு தான் கிடந்த மாதிரி இல்லையே, கல் தான் நிறைய கிடக்கு. அதை எரிஞ்சு பறிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. கல்லை வச்சு ஒன்றும் எரிஞ்சு பறிக்கண்டாம். யார் மண்டையிலாவது படிச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிரும். என்ன கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம், 8 சின்ன பறிப்போம். அப்படி இல்லைன்னா திரும்பி அங்கேயே போயிடுவோம். ஏ பிள்ளைகளா, நீங்கள் யார்? எங்கே போறிய? ஏக்கோ, ஒரு பாட்டி கூடுதாவே. பாட்டி, நாங்கள் 100 நாள் வரைக்கும் வந்திருக்கோம். அங்கே ஒரு புளிய மரம் இருக்குல்ல, அதில் புளியங்காய் பறிக்க போகிறோம். என்ன காரியம் பண்ண பார்த்திய? உங்களுக்கு புளியங்காய் பறிக்கிறதுக்கு வேறு மரம் கிடைக்கலையா? பாட்டி, புளிய மரத்தில் தான் புளியங்காய் பறிக்க முடியும். வேப்ப மரத்துலலாம் புளியங்காய் பறிக்க முடியாது. என்ன பாருமா, நீங்கள் வேறு எந்த புளிய மரத்துலையும் புளியங்காய் பறிச்சா பரவாயில்ல. ஆனால் அந்த மரத்தில் மட்டும் பறிக்க கூடாது. ஏன் பாட்டி பறிக்கக்கூடாது? அந்த மரம் உங்களுக்கையா? அந்த புளிய மரம் எனக்குள்ளது இல்லை. நீங்கள் யாரும் அந்த மரத்தை இதுக்கு முந்தி போய் தொடலையே. நாங்கள் இப்போ தான் வந்தோம். அந்த மரத்துக்கிட்டே யாரும் போகல. நல்ல வேலை, நீங்கள் 3 பேரும் தப்பிச்சிய. பாட்டி, நீங்கள் சொல்லுறத பார்த்தா அந்த மரத்தில் கரண்டாக பாயுது. கரண்ட் அடித்தா கூட தப்பிச்சிடலாம், ஆனால் அதை அடித்தா தப்பிக்க முடியாது. அது புளிய மரம் தானே பாட்டி? ஏன்னமோ மரத்துக்கு மேலே புளி இருக்கிறது மாதிரி பயங்கடி இருக்கியே. அந்த மரத்தில் புளியும் இல்லை, கரண்ட் இல்லை. அதுக்கு மேலே பேய் இருக்கு. என்னது, பேயா? பொய் இல்லைன்னு சொல்லாங்க பாட்டி. யாராவது சும்மா சொல்லியிருப்பாங்க. யாருமே சும்மா சொல்லலை. உண்மையிலே அந்த மரத்தில் பேய் தான் இருக்குது. இவ்வளோ உறுதியாக சொல்லியல பாட்டி. அந்த பேயை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏமா உனக்கு இந்த கொலவெறி? நான் உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அவள் ஒன்றும் தப்பாக கேட்கலையே. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தானே கேட்டா. இது வரைக்கும் அந்த பேயை பார்த்தா யாரும் உயிரோடு இல்லை. அப்படி எத்தனை பேர் இது வரைக்கும் அந்த பேயை பார்த்துருக்காவ? 2 பேர் தான் பார்த்துருக்காவ. போன மாதத்தில் இதே நாளில் தான் ஒருத்தன் வண்டியில் இந்த வழியே போயிருந்திருக்கான். அவன் தான் முதல்ல பார்த்துருக்கான். அவன் பார்த்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிட்டு. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அவனும் செத்து போனான். சாவதுக்கு முந்தி தான் அவன் பார்த்ததா சொல்லியிருக்கான். இந்த காலத்தில் போய் பேயின்னு பயங்கட்டி இருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பாட்டி. அந்த புளிய மரத்து பக்கத்தில் ஓட மரம் இருக்குல்ல, அதில் நிறைய துணி தொங்கிட்டு கிடக்கு. அதை பார்த்து தான் பேயின்னு அந்த ஆள் பயந்துருக்கோம். நாங்களும் முதல்ல அவன் செத்தல ஒன்றிய மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு என்னொருத்தன் செத்தாமலாமா, அப்போதான் உண்மைன்னு நாம் செஞ்சோம். அப்புறமா என்ன பாட்டி நடந்து? இங்கேனா ஒரு பையன் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு தெரிஞ்சாமா, அவன் தான் செத்து போனது. அந்த பையன் எப்படி பாட்டி செத்தான்? அவனையும் அந்த பேய் தான் கொன்னிச்சு. என்னம்மா நேரில் பார்த்தது மாதிரி பேசிட்டியே? என்ன பாருமா, நான் நேரில் பார்த்த போய் தான் உங்ககிட்ட உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது, நேரில் பார்த்தீங்களா? நீங்கள் தானே பாட்டி சொன்னீங்க அந்த பேயை பார்த்தவெல்லாம் செத்து போனவனு. நீங்கள் என்ன உயிரோடு உட்காந்துட்டு இருக்கீங்க? நான் சொல்லுறத 3 பேரும் நம்புகிற மாதிரியே இல்லை. சரி, உங்ககிட்ட பேசிய பிரயோஜனம் இல்லை, நான் போயிட்டு வரேம்மா. பாட்டி நில்லுங்க, நாங்கள் நம்புகிறோம். என்ன சில அந்த பாட்டி சொல்லுறத நம்புதியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இந்த பாட்டி கதை சொல்லுறது நல்லா இருக்கு, அதான் அன்றைக்கி சொன்னேன். அன்னைக்கு என்ன நடந்து பாட்டி? வெயில் உச்சந்தலையில் சுள்ளுன்னு அடிக்குது. முதல்ல அந்த இணையில் போய் உட்காருவோம், அப்புறமா என்ன நடந்துச்சுங்கிறத உங்களுக்கு சொல்லுதேன். எல்லாரும் வாங்க, இதில் உட்காருவோம்.